இன்றைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அதுக்கப்புறமா ஸ்டாக் பிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம மார்க்கெட் டேட்டாக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரிசல்ட், அதாவது நேற்று ரிசல்ட் விட்டதில் HCL டெக்னாலஜி 4% ப்ராஃபிட்டும், ரெவன்யூ வந்து 12% க்ரோ ஆகிருக்குது, இபிட்டா வந்து 3% க்ரோ ஆகிருக்குது, டிவிடெண்ட் ₹24 தர போகிறாங்க. அதே போல் டாடா எல்சி வந்து ப்ராஃபிட் வந்து 27% ஆகும், ரெவன்யூ 9% ஏறி அவங்க டிவிடெண்ட் வந்து ₹95 தர போகிறாங்க. அதுக்கப்புறமா செல் டிஎல்எம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து -30% கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ரெவன்யூவுமே வந்து 13% ட்ராப் ஆகிருக்கு. ரெண்டாவது 361 WAMன்றவங்க வந்து 16% ப்ராஃபிட்டும், ரெவன்யூ வந்து 28%ம் காமிச்சிருக்காங்க. அண்டு டிவிடெண்ட் வந்து ₹6 தர போகிறாங்க பர் ஷேர். அதுக்கப்புறமா ப்ரெசிடேஜ் சிஸ்டம் அவங்க வந்து 33% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அண்டு ₹25 ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. இபிட்டா வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிவிடெண்ட் வந்து ₹18 கொடுத்துருக்குறாங்க. அண்டு சன்டெக் ரியாலிட்டி வந்து ப்ராஃபிட் 27% க்ரோ ஆகிருக்கு அண்டு ரெவன்யூ வந்து 64% க்ரோ ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இவங்களை வந்து வெறும் 1% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ குளோபல் இண்டெக்ஸில் 19 வந்து மைனஸாகவும் 13 பாசிட்டிவாகவும் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் மிக்சடாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் லாஸில் இருக்குது. வெஸ்டர்ன் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டும் லாஸில் தான் இருக்குது. நேற்று ட்ரம்ப்போட அதாவது ஈரான் வந்து நாங்கள் பீஸ் டாக்குக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து வருவன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுவுனால மார்க்கெட் நேற்று பயங்கர ஃபால் ஆச்சு யூஎஸ் மார்க்கெட்லாம். அதுக்கப்புறமா திரும்பி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டுமே எதுவுமே அந்தளவுக்கு புல்லிஷாக இல்லை, எல்லாமே 0.1% அந்த கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்றத நம்ம கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து நெகட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதர் தன் தட் எஃப்ஐஎஸ் வந்து திரும்பி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று 2000 கோடிக்கு கிட்டத்தட்ட விற்றுருக்காங்க, டிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது எஃப்ஐஎஸ் வந்து நெட் ஃப்ளோ வந்து இன்னாக தான் இருக்குது. நேற்று மார்க்கெட் வந்து செம்ம ரேலிங்க. நேற்று எந்த இடத்துலையுமே செல்லிங் ப்ரெஷர் வந்தாலுமே அதை திரும்பி பிரேக் பண்ணி மேலே தான் போச்சு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 4 hours சார்ட்டு டே ட்ரேடுக்காக. நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டை ஹிட் பண்ணியிருக்கோம் பிவோட் பிரகாரம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டே ரேஞ்சை வந்து டெசசிவாக பிரேக் ஆகி போயிருக்கு. 24,200 பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஆனால் டெக்னிக்கலாக புல்லிஷாக இருக்குது அண்டு நீங்கள் குளோபலுக்கு வச்சு பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் திரும்பி 24,200 டெஸ்ட் 24,200 டெஸ்ட் பண்ணுமான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து டவுனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 24,200 பிரேக் அவுட் பண்ண விட மாட்டாங்க டிஐஎஸ். அண்டு ஹை போகாதுங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து டவுனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பீஸ் ஸ்டாக்கில் வந்து பீஸ் வந்துச்சுன்னா வேணால் மார்க்கெட் வந்து 24,800 பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த பக்கம் டைரெக்ஷன் எடுக்குதுன்னு சொல்லி. ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு, யூரோப்பியன் மார்க்கெட்டுமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணுது அண்டு ஜப்பான் மார்க்கெட் வந்து அந்த தின் லைனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அண்டு க்ரூட் ஆயில் பர் பேரல் வந்து எவ்வளோ 97 திரும்பி ஏற ஆரம்பிச்சிச்சு. அண்டு கரன்சி பிரகாரம் அந்த ரேஞ்சிலே தான் நேற்று ₹93 இருந்துச்சு, இப்போ ₹93.46 இருக்குது. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னா, ஸோ ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து இந்த யூஎஸ் ஈரான் இஷ்யூ, அதுக்கப்புறம் நேற்று மார்க்கெட் நல்ல பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் கொடுத்ததுனால இன்வெஸ்டருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அண்டு
யுஎஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது யுஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலும் யுஎஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஆப்டிமிசமாக பார்க்குறாங்க, மார்க்கெட் வில் கோ அப்பு, வார் முடிஞ்சிடும் அப்படின்ற ஆப்டிமிசமாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் யூஎஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ திரும்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92 ருபீஸ்லேருந்து 89 ருபீஸாக க்ராஷ் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு சார்ட்டோட காமிக்கிறேன். லைக் 92 ருபீஸ்லேருந்து 89 ருபீஸுக்கு வந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அண்டு பேங்க் நிஃப்டி வந்து லைக் ஃபினான்ஸ் செக்டார் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லா பேங்க்ஸுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கொடுக்கறதுனால பேங்க் நிஃப்டி வந்து ஹையர் சைட் போகுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ டிஸ்பைட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி 130 பாயிண்ட்ஸ் கேப் டவுனாக தான் காமிக்குது. கேப் டவுன்னா நேற்று ஓப்பன் ஆனதோட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக ஓப்பன் ஆகிறத தான் கேப் டவுனுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று க்ராஷ் ஆகிருக்கு, ஆனால் திரும்பி இன்றைக்கி ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைடு போகுதுன்றதை இன்றைக்கி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரம்ப்பு வந்து மார்க்கெட்டு எந்த அளவுக்கு ஆட்டி பிடிக்கிறாரோ அதே மாதிரி ஈரானும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரான் காலையில் வரைக்குமே வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் ஷார்ட் அப் ஆச்சு. ஸோ இப்போ வந்து திடீர்னு வரன்னவனே மார்க்கெட் வந்து ஆயில் மார்க்கெட் வந்து க்ராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே டிட்டோ காப்பி அடித்து பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு தாங்க. ஸோ பார்ப்போம். இத்தனை நாள் வந்து ட்ரம்ப்பு மட்டும்தான் மார்க்கெட் ஆட்டி பிடிச்சிருந்தார், வெறும் ட்ரம்ப் ட்வீட்டை மட்டும் பார்த்தா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 பேர் ட்வீட்டும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் 24,200லேருந்து 24,600 ப்ரீச் பண்ணுமா, ப்ரீச் பண்ணி 24,800 நோக்கி போகுமான்றதை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.